தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக அரசியல் பயிலரங்கம் மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வி. தாமஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் அப்துல் ஜஃபார் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜஃபார், மாவட்ட தலைவர் SP மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் KM ஜரீப் அவர்கள் கலந்து கொண்டு எதிர்கால அரசியல் தீர்வுகள் என்ற தலைப்பிலும், மாநில துணை பொதுச் செயலாளர் தீனதயாளன் தமிழக அரசியலின் நிலை என்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்தினார்கள். இதில் மாவட்ட செயலாளர் சையத் அலி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் H. ஜமால், செயற்குழு உறுப்பினர் இல்ஹா, மாநகர செயலாளர் ஷாகுல் ஹமீது, மேலப்பாளையம் பகுதி செயலாளர் பாதிஷா, துணைத் தலைவர் அய்யூப், பாளை பகுதி ஷேக் முகமது, செயலாளர் பாளை ரஃபீக், ரஹ்மான், அப்பாஸ், சுலைமான், சிந்தா, ஜின்னா, ஹபீப், பத்ருதீன் ரசூல், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் அப்பாஸ் ஹிஸ்மி, மாவட்ட பொருளாளர் அலிப் மீரான், அப்துல் வாஹித், டவுன் ஜமால், டவுன் ரசூல், பாட்டப்பத்து பாபு, பேட்டை ஷேக், ஆட்டோ ராஜா, நாமியா ஹசன், கோட்டூர் பீர், கோட்டூர் மீரான், தாலியூத்து சாகுல், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைமை கழக பேச்சாளர் காசிம் பிர்தௌசி மற்றும் வார்டு கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மேலப்பாளையம் பகுதி தலைவர் SC ஜரீப் அவர்கள் நன்றியுரையாற்றினார். தமிழ்நாட்டில் கடந்த 2013ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டப்படி 25% இலவச இடங்களை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆங்கில தனியார் பள்ளிகள் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசினுடைய சட்டத்தை அமுல்படுத்தியது. அந்த சட்டத்தை கடந்த 2 ஆண்டு காலமாக இதுவரை ஒரு தனியார் பள்ளிகள் கூட அமுல்படுத்தவில்லை. அமுல்படுத்தாமலே 2 ஆண்டு காலமாக 25% இடங்களை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அதற்கான தொகையை மாநில அரசிடம் கோரி வர இருக்கிற 26ஆம் தேதி தனியார் பள்ளிகள் எல்லாம் சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். அதை எதிர்த்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக அன்றைய தினமே 26ஆம் தேதி சென்னையிலே அந்த பணத்தை தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடாது, ஏனென்றால் 25% இடத்தை இதுவரை தனியார் பள்ளிகள் நிரப்பவில்லை என்று சொல்லி எதிர் ஆர்ப்பாட்டத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சென்னையிலே நடத்த இருக்கிறது. அதில் 2வது கோரிக்கையாக 25% இடங்களை நிரப்பாத அந்த தனியார் பள்ளியினுடைய அங்கீகாரத்தை, தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் 2வது கோரிக்கையாக முன்வைத்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அந்த எதிர் ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்த இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் TV.